புனித அந்தோனியார் அப்படியே மறைவுரை மூலமாக இங்கு இறங்கி வந்து விட்டார். கைத்தட்டுங்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஃபாதர் ஸ்டான்லி அவர்கள் அழைத்த உடனே காத்தா நகரில் இருக்கின்ற மக்கள், தாகத்தோடு இருக்கின்றவர்கள், அந்தோனியாரை முழுமையாக நம்பி வாழ்ந்து வருகின்றவர்கள், அந்த இடத்திற்கு நீங்கள் தான் வர வேண்டும் என்று அழைத்தேன். என்னிடம் வந்து லூதநாதன், ஃபாதர், இந்த வருஷமாவது நீங்க எங்களுக்கு பூசை கொடுங்க ஃபாதர், நீங்க தான் மறையுரை ஆற்ற வேண்டும் என்றெல்லாம். ஆனால் தந்தை அவர்கள் அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் மாதா டிவியின் மூலமாக இறை வார்த்தை எடுத்து வாசியுங்கள், இறை வார்த்தையை மழை பொழிவது போல ஒவ்வொரு நாளும் தந்தை ஸ்டான்லியும் தந்தை ஜூட் இருவருமே நம் பங்குக்கு தொடர்ந்து வருகின்றார் என்றால் புனித அந்தோனியாரும் அன்னை ஃபாத்திமா. கைத்தாட்டுங்கள். இவர்கள் கிடைப்பது மிக கடினம். மேற்றாசனத்தில் 147 பங்கு இருக்கின்றது. ஆனால் பங்குக்கு தொடர்ந்து வருகின்றார்கள் என்றால் ஏதோ அன்னையின் ஈர்ப்பு சக்தி, பிறகு புனித அந்தோனியார் இல்லைங்களா? அந்தோனியாரை நம்பி வரும் பொழுது ஒரு பிரெட்டோ அல்லது பன்னோ கிடைக்குமா கிடைக்காதா? கைதாட்டங்கள். அந்த அளவுக்கு புனித அந்தோனியார் நமக்கு கொடுக்கின்றார். சித்தார்த் நகரத்தில் நடந்துச்சுங்க திருவிழா வென்று. என்ன தெரியுமா, இருந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம். இந்த மனுஷன் ஃபுல்லாக குடிச்சிட்டுக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. கேட்டுன்னு கிடக்கிற சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சியா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்தோனியார் எட்டி ஒதிப்பார். பாவ வாலண்டியர்ஸை கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டாங்க, அவர் சொல்லிட்டு போயினே கிடக்கிறார். ஆனால் நாம் அந்தோனியார் தந்தை அவர்கள் கூறியது போல எந்த இடத்தில் சென்றாலும், அதுவும் சாமி எந்த பங்குலையும் எந்த ஒரு சிற்றாலயத்திலும் நான் பார்த்தது கிடையாது. காத்தா நகரில் தான் சாமி பெரிய இலை போட்டு 15 ஐட்டம்ஸு இந்த இடத்தில் தான் நமக்கு அந்தோனியார் வாரி வாரி வழங்குகின்ற ஒரு வள்ளல் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே தந்தை அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாரின் திருவிழாவை முன்னிட்டு ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு ஒன் அண்ட் ஆல். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். முக்கியமாக லூர்துநாதன் அவரோடு எவ்வளோ பேர் அவரோடு சேர்ந்து ஒத்துழைக்கின்றனர். அவர் மாத்திரமல்ல, அவரோடு எத்தனை இந்து மக்கள் கூட. கைத்தட்டுங்கள். இந்து மக்கள் தான் அதிகமாக புனித அந்தோனியாரை நம்பி இந்த இடத்திற்கு வருகின்றார்கள், நம்பி. ஆகவே அவர்களுக்கும் என் சார்பாகவும் தந்தை சார்பாகவும் அவர்கள் மனமார்ந்த நன்றியை நான் எடுத்துரைக்கின்றேன். பிறகு என்னோடு இன்னும் மிக அருமையாக கொயர் பாடல் குழு, அதை நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம பங்கில் இது முறை தான் ட்ராக் மூலியமாக பாடலாம் என்று முயற்சி செய்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். ஏன்னா நீங்களே பார்த்துருக்குறீங்களே, 6:30 மணிக்கு எவ்வளோ பேர் எல்லாம் எங்கள் மாதிரி வயசானது தான் இருக்கிறாங்க. சரி, இந்த வாலிப பெண்களை முயற்சி செய்து நம் பங்கை எப்படியாவது ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தேன். பாடல்கள் நன்றாக இருந்ததா இல்லையா? சூப்பர். இந்த பக்கம் பற்றியா கைத்தட்டுங்கள். மிக அருமையாக என்னோடு பாடினார்கள். அனைத்து கோயில் மெம்பர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.